وبركاته. قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان சுத்தம் ஈமானின் பாதியாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். قال رسول الله صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال. ஒரு சுத்தம் ஈமானின் பாதியாகும் அவளை வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. பொருள், உங்களில் மிக சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை கற்றுக் கொடுப்பவராவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். எமக்காக ஹதீஸில் சில வசனங்களை அறியச் செய்த சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்ததாக எம்மை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு சமாதான கவிதையை கூட வருகிறார் ஐனா அருஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். வேதன் நபிகள் இருக்கும் இடத்தில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இருவே வருவதில்லை. திங்கள் நபிகளோடும் சென்றல் நடப்பதில்லை. சங்கேஷ் நபிகள் அங்கம் கொண்டு தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணன் நபிகள் அருகே இருந்தால் அர்த்தம் மறப்பதில்லை. கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால் கருப்பம் என்பதில்லை. ஏகன் தூதர் பொருளை கேட்பார் இசையை ரசிப்பதில்லை. தாகா நபியின் பழைய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. பாஷா நபியின் வயிற்றாய் உணவை பார்ப்பதில்லை. காசிம் நபியின் வீட்டில் இருக்க காசிக்கு தகுதி இல்லை. வசலாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் இந்த மாணவிக்கு. அடுத்ததாக நபிகள் நாயகம் அவர்களின் அழகிய குணங்களை போற்றியும் அவர்களுக்கான அன்பை வெளிப்படுத்தவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை போற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிறப்புரையாற்றுவதற்காக இங்கே நாங்கள் அழைத்திருப்பது, உண்மைகள் சொன்னால் நீங்கள் சகலரும் அறிகிறீர்கள் சருக் மௌலவி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சுவாதீன தொலைக்காட்சியிலே இர்ஃபான் மௌலானா இர்ஃபான் பேசுகிற அந்த பாணியை வைத்து நீங்கள் பல கற்பனைகளை செய்திருப்பீர்கள். எந்த அளவு ஆற்றல் மிக்க ஒரு முஸ்லீம் இளைஞன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இர்ஃபான் இப்போ ரூபானி, அதாவது சுவாதீன அந்த அரசாங்கத்தினுடைய திணைக்களத்திலே நான் சொல்ல ஐடிஎன்னு சொல்லி அதில் இருக்கிற ஒரு ஒரு முதன்மையான ஒரு அறிவிப்பாளராக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் அவர் மிகவும் பிரசித்தி பெற்றார். அவர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். ஹார்ட்வேர் வேலை செஞ்சவர். அவர் இங்கிருந்து என்ன செய்தார்னு சொன்னால், இன்டர்வியூக்கு போனது, கிளாஸஸ் போனது, மீடியா செய்தது, இவ்வாறு செய்து அவர் தற்பொழுது அவருடைய இலக்கை அடைந்திருக்கிறார். ஆகவே ஹக்கிராவை பிறப்பிடமாக கொண்ட நான் அறிந்த விதத்திலே எங்களுடைய சருக் மௌலவி மட்டும்தான் நான் நினைக்கிற விதத்தில் பிரைவேட், அதாவது ஒரு மௌலவியாக இருக்கின்றார். அவருடைய குடும்பத்தாரை எடுத்துக்கொண்டால் சகலரும் அரசாங்க உத்தியோகத்தர்கள். மிகவும் பலமான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர். அவருடைய வான்மை திறன் என்னை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதற்கு மாறாக யாரும் இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த அழுகுமே அவ்வாறான ஒரு மிகவும் சிறப்புமிக்க ஒரு வான்மை திறனை, பேச்சாற்றலை அல்லாஹ் சருக் மௌலவி கொடுத்திருக்கிறார். எனவே எங்களுடைய அந்த சிறிய அழைப்புதலை ஏற்று, சிறிய அழைப்பை, அதாவது நான் வெள்ளன்னு தான் சொன்னேன். அப்போ சருக் மௌலவியிட அந்த தொண்டையில் கொஞ்சம் கம்பி இருக்கிற காரணத்தினால் அவர் இன்றைக்கு இருந்த அந்த கொத்துபாக போகவும் இல்லை,
என்றாலும் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்றார். எங்களுக்கு விளங்குகின்றது இது ஒரு சிறியொரு பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கொண்ட ஒரு சபையாக இருந்தாலும் அவருடைய நாங்கள் அந்த வருகை என்று வரவேற்பவர் அதற்கு அவருக்கு ஜஸாக்கும் ஆயிரனை கூறிக்கொள்கின்றோம். எனவே எங்களுடைய சருக் மௌலவி இங்கே வருகின்ற போது நாங்கள் பொதுவாக எழுந்திருந்து சலாஞ்சிப்போம். இல்லைனா சருக் மௌலவி அவருடைய அந்த பொன்னான நேரத்தை நாங்கள் பயன்படுத்த பள்ளி தொழிக்க போக வேண்டும். எனவே நாங்கள் பணிவன்புடன் அழைப்பது எங்களுடைய சருக் மௌலவி அவர்களை மாறாவன் அக்ஷபந்தியாவின் பேசி மாமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சருக் மௌலவி. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. மைக் தேவைப்படாது இன்ஷாஅல்லாஹ். நிகழ்ச்சிக்கு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இவ்வையகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாதே ஆலம் சாந்தி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்துக்கு உதயமாகி இருக்கக்கூடிய சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்திலே சிறப்பான ஒரு சபையிலே வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். நம் வரக்கூடிய நேரத்திலே சிறு குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வர்ணனையை செய்து கொண்டிருந்தார். உண்மையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்துவதற்கு எவ்வளவுதான் தமிழிலே சொற்கள் இருந்தாலும் போதா. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். என்னென்ன வார்த்தைகளை கொண்டெல்லாம் போற்ற முடியுமோ அது அத்தனை வார்த்தையையும் அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்துவதற்கு அந்த வார்த்தைகள் போதாது. அந்த அளவுக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனாக திகழ்ந்தவர்கள் தான் நம் அனைவரிடம் உயிரிலும் மேலான ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே அவர்கள் பிறந்த மாதமே ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் தமிழ்ல சொல்றா அது வசந்தத்தின் காலம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதத்தில் தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதயமாகினார். இந்த மாதம் முழுமையாக அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை பற்றி தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது புகழ் மாலையாக இருக்கலாம், அல்லது நாங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மௌலூதுகளாக இருக்கலாம், அல்லது வானொலிகள் தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய கவிகளாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், அல்லது கட்டுரைகளாக இருக்கலாம், பேச்சுக்களாக இருக்கலாம், பயான்களாக இருக்கலாம். அத்தனையும் பேசியும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ பேசி முடிக்கலாம். அந்த அளவுக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டு சென்றவங்க தான் நம் உயிரிலும் மேலான அஹ்மது கரீம் முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்புல இருந்து மரணம் வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் நடந்த அத்தனை விடயங்களுமே அதிசயம். நாங்க சொல்றோமே சாதனைகள் நபியோட அத்தனை விடயங்களும் சாதனை தான். ஏன் நாங்க நபியை சொல்லக்கூடிய நேரத்துல சொல்லுவோம் உம்மி நபி, அதாவது எழுத படிக்க வாசிக்க தெரியாத ஒரு நபி தான் எங்களோட நபி. ஆனா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் நாங்க சொல்றோமே ஒவ்வொரு விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அறிவு பிளம்பங்களை சுப்ஹானல்லாஹ் பேசி முடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார். எதெடுத்தாலும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் சுப்ஹானல்லாஹ் அது எதுவாக இருந்தாலும் நான் ஒரு விடயத்தை சொல்றேன். எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறை என்னமா, சாப்பாட்டுக்கு முன்னால் உங்க 2 கைகளையும் கழுவி கொள்ளுங்க. என்ன காரணம்? எங்களுக்கு எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாமே நபி அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க. எங்களோட மார்க்கத்துல எதுவும் ஒழிக்கப்பட்டில்லை. எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், எப்படி
பாடசாலைகளுக்கு நிகழ்ச்சி ஒன்று சொல்லி எங்களை எல்லா இடத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. பாடசாலைக்கு போனா நாங்க சேர்மார் சொல்றதை கேட்போம், டீச்சர்ஸ் மார் சொல்றதை கேட்போம், வீட்டுல வாப்பம்மா சொல்றதை கேட்போம். ஒரு வைத்தியசாலைக்கு போனா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்ற விடயத்தை கேட்போம். ஆனா உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க யார் சொல்றதை வாழ்றது, யாரு சொன்ன பேச்சை கேட்கிறது? அதுதான் நம்மளோட உயிரிலும் மேலான ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், செருப்பு எப்படி அணியணும், செருப்பு எப்படி கலட்டணும் சொல்லி தந்த மார்க்கம் அது எங்கட மார்க்கம் மட்டும்தான் சகோதரிகளே, அன்பார்ந்த சிறார்களே. எங்களுக்கு எல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்குது. சாப்பிடணும் எப்படி, எப்படி சாப்பிட்டு முடிச்சதோட என்ன செய்யணும், தூங்குறது எப்படி, எழுப்புறது எப்படி, சுபஹானல்லாஹ் அத்தனையும் சொல்லி தரப்பட்டிருக்குது. சாப்பிடுறதுக்கு முன்னால கைகளை கழுவிக்கொள்ளும். ஏன் இதுல பாருங்க, ஒரு சம்பவம் சொல்றாங்க. எங்கட நாட்டுல நடந்தது. 2 சகோதரர்கள் ஒரு வாகனத்துல போனாங்க. போகக்கூடிய நேரத்துல இடையில என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவங்களுடைய வாகனத்துடைய டயர் அதாவது காத்து இல்லாம வீழ்த்துது, பஞ்சர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சேர்ந்து அந்த டயரை கழட்டினாங்க, புதிய டயரோட மாற்றினாங்க. அப்படியே பிரயாணம் தொடருது. இன்னும் ஒரு இடத்துக்கு போனாங்க. சாப்பாட்டுடைய நேரம். அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அடுத்த கணம் 2 பேருமே மயங்கி விழுந்துடுறாங்க. 2 பேரையும் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு போற வைத்தியசாலையில போயிட்டு பார்த்தா அவங்க 2 பேருமே இறந்து விட்டாங்க. அந்நிய சகோதரர். மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னால பாக்குறாங்க, இவங்க சாப்பாட்டு அதாவது சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ நஞ்சு கலந்து இருக்குது. உடனே அந்த சாப்பிட்ட ஹோட்டலுக்கோ அல்லது அந்த உணவகத்துக்கோ வந்து பாக்குறாங்க, அந்த உணவுல எதுவுலையுமே அதாவது நஞ்சு கலந்ததாக இல்லை. திரும்ப ஆராய்ச்சிக்கிறாங்க என்ன நடந்தது. கடைசியாக பார்த்தா, அன்பார்ந்த சிறார்களே, எங்களோட ஊருடைய அல்லது எங்களது நாட்டுடைய எதிர்கால தலைவர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விடயம் தான், சாப்பாட்டுக்கு முன்னால 2 கைகளையும் நன்றாக கழுவி கொள்ளுங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? கடைசி ஆராய்ச்சியில முடிவு என்னன்னா, இவங்க வரக்கூடிய நேரத்துல அந்த வாகனம் காத்து போயிட்டு பஞ்சர் ஆயின்னு சொல்லுவோம். 2 பேரும் சேர்ந்து அந்த டயரை கலட்டினாங்க. அந்த டயர் என்ன செஞ்சிச்சுன்னா, வரக்கூடிய நேரத்துல ஒரு பாம்புல அந்த டயர் அதாவது ஏறிட்டு வந்துச்சு. ஒரு நச்சு வாய்ந்த ஒரு பாம்பு அப்படியே நெசுக்கிட்டு வந்து, யாரும் பார்க்கறது இல்லையா? அது பாம்பு பாதையில பாம்பு போகும், எதுவும் போகும். வரக்கூடிய நேரத்தில் அந்த வாகனம் அதை மிதிச்சு கொண்டு அதை நெசுக்கி கொண்டு வந்துச்சு. இவங்க வந்தாங்க, கலட்டினாங்க, அப்படியே கூட்டி அதே கையோட போயிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. 2 பேருடைய கையிலையும் அந்த பாம்புடைய நச்சு இருந்துச்சு. அதுதான் அவனுடைய இறப்புக்கு காரணம் என்பதாக கடைசியாக முடிவு. இதுல 2 பேரும் அந்த கைகளை கழுவி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உயிர் தப்பி இருப்பான் இல்லையா? இதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டி இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்னால கைகளை கழுவி சொல்றாங்க, தண்ணி குடிக்க போறீங்களா, அந்த தண்ணியை முதலாவது பாருங்க, அதுங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க, எதுவுலையும் தான். எனவே அன்பார்ந்த எமது இளம் சிறார்களே, எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின அத்தனை விடயமும் அது எங்களோட உயிரில் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும், அல்லது எங்களோட உலகத்திலே வெற்றிக்கு ஜெயத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு உன்னதமாகத்தான் இருக்கும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. எதுவாக இருந்தாலும் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அத்தனையும் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்த ஒரே ஒரு உதாரண புருஷர் தான் நாங்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இதுல ஒன்றைத்தான் சொன்னேன், இது மாத்திரமல்ல பல விடயங்கள். இன்னைக்கு கியாமத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ விடயங்கள் அறிவித்திருக்கிறாங்க தானே. இன்னைக்கு நாசா தலையை போட்டு ஒடிச்சு கொண்டு ஆராய்ச்சி செய்ய எப்படி சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கூடிய வகை குர்ஆன்ல வருகிறது, வைதல் பிஹார் ஃபுஜ்ஜரத், ஒரு நாள் இந்த கடல் அப்படியே பிளந்து நெருப்பு குளம்பாக மாறப்போகுது. எப்படி சாத்தியமாக? மாணவர்களை நீங்க யோசிச்சு பாருங்க, தண்ணி எப்பயாவது நெருப்பாக மாறுமா? ஆனா குர்ஆன் சொல்லுது மாறும். இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது, அந்த நீருடைய கலப்பே அதாவது அதை நெருப்பு பற்றக்கூடிய அளவுல தான் ஒரு காலம் வரும், அது பற்றும். இது அல்லாஹ் எப்படியோ கூறிட்டார். அதனால அன்புள்ள கொண்ட சிறார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆயிரம் உண்மைகள் பொதிந்திருக்கு. உங்களோட வயசு குறைவு, அதனால பல விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லல, ஏதாவது தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு இல்லை, நீங்க சின்ன விவசாயில இருக்கிறீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திலே இருந்து நாங்க எல்லாரும் நபியிட புகழ பாடுறோம், அவங்களோட ஒரு முகத்தை தான் நாங்க பார்க்கிறோம். நபியிட மறைக்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கு. அவங்களோட ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், அதை சொன்னா நீங்களும் அழுவீங்க. ஆரம்பத்துல இருந்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் நபி பிறக்கல, பிறக்கிறதுக்கு முன்னாலே தந்தையை இழந்துட்டாங்க. நபியோட வாப்பட பேர் என்னமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட பேர் என்ன? அப்துல்லா. வெரி குட். ஆனா அந்த அப்துல்லா அவங்க நபியோட வாப்பா நபி பிறக்கிற நேரம் இருந்தாங்களா? இல்லையே. அப்ப எப்படி இருக்கு? பிறக்கிற நேரமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை வாப்பா இல்லை. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, வாப்பா இல்லாத பிள்ளைகள். சரி கொஞ்ச நாள் வாழ்றாங்க, ஒரு 6 வருஷம்.
அது உம்மாவோட மிச்ச நாள் இருக்கல்ல, பால் ஊற்றத்துக்காக வேண்டிய ஹலீமா நாச்சியார்ட்ட கொடுக்கப்படுகிறது. அந்த கொஞ்ச காலத்துல 6 வயசு அடைகிறாங்க. அப்ப யாரை இழந்தாங்க? யோசிச்சு பாருங்க சிறார்களே, இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருந்தா, என் இளம் பிராயத்துல என் உமாவை வாப்பாவை இழந்திருந்தா நான் இப்படி இருப்பேன். இன்னைக்கு சமூகத்தில் ஒதுக்கப்படுகிறது, நசுக்கப்படுறோம், அனாதைகள் அவங்க ஓரம் கட்டப்படுகிறாங்க. ஆனா நபியும் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு ஆரம்பமே கஷ்டம், ஆரம்பம் மட்டுமில்ல சகோதரிகளே சிறார்களே, கடைசி காலம் வரைக்கும் கஷ்டம் தான் நபி. அதை யாரும் பேசுறது இல்லை. நபியில புகழ சொல்றோம், நபியில சிறப்பு சொல்றோம். ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய சோதனை தான் சகோதரி. அந்த நபி அன்பான நபி, இரக்கமான நபி. அப்ப கொஞ்ச காலம் அப்துல் முத்தலிஃபாவுடைய பார்வையில் இருக்கிறாங்க, அவங்களும் மௌத்தாகிறாங்க. யோசிச்சு பாருங்க, கட்டம் கட்டமாக பேச்சுக்கு சொல்லிட்டு போகல, வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, பெரியப்பா மௌத்து. அதுக்கு பின்னால அபு தாலிப் பாக்குறாங்க, அவங்களோட கொஞ்ச நாளையும் சுபஹானல்லாஹ் அதுல பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்மையான, யாருக்கும் ஒரு அடியேனும் அடிச்சில்லை. அழகான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு நபிட்ட. யாருக்கும் அநியாயமாக ஏச மாட்டாங்க, யாருக்கும் அடிக்க மாட்டாங்க. தனக்கொண்டு கிடைச்சா பகிர்ந்து கொடுக்கறதுல நபியை போல யாரும் இல்லை. நாங்க இன்னைக்கு பாக்குறது யாரும் தெரியாம திண்டு முடிச்சிட்டோம், யாருக்கும் கொடுக்க கூடாது இல்ல. சின்ன பருவத்திலிருந்து எங்களை அன்பான நபியோட வாழ்க்கையில ஒரு பகுதியை நாங்க எடுக்கணும். யாருக்கும் பேசிடக்கூடாது. நாங்க கண்டதுக்கெல்லாம் பேசுறது, காலம் விரிச்சாலும் பேசுறோம், புத்தகத்தை எடுத்தாலும் பேசுறோம், கொஞ்சம் எங்களை தாண்டி போனாலும் பேசுறோம். நபி யாருக்கும் பேசியில, எல்லாருடைய அன்பாக இரக்கமாக இருப்பாங்க. வாழ்க்கையில பொய் சொல்லியது கிடையாது. நபிக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்னம்மா, என்ன பேரு? அஸ்வாதி. என்ன பொருள்? உண்மையாளர். பொய் பேசியது கிடையாது. எந்த அளவுக்கு நபியோட விரோதிகள், நபிக்கு கோபமாக இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா, இவரெண்டா பொய்யே சொல்ல மாட்டாங்க. அபூஜஹல் கூட சொல்லுவாங்க, நபிண்டா பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொய்ய வாழ்க்கை என்று தூரமாக்கினாங்க. வீட்டுல ஒரு விஷயத்தை கேட்டா உண்மையை பேசுவோம். நாங்க கொஞ்சம் பயம், உண்மை அடிச்சிடுவாவோ, வாப்பா ஏசிடுவாவோ, அல்லது டீச்சர் ஏசிடுவான்றதுக்காக எத்தனை பொய்களை சொல்றோம். எழுதிருக்க மாட்டோம், ஆனா எழுதினா சேர்ந்து சொல்றோம். தேடி பார்த்தா நாங்க எழுதியே இல்லை. அதனால வாழ்க்கையில ஒரு விஷயத்தை படைப்பிடிப்போம். இந்த நபி பிறந்த நல்ல நாள்ல ஒரு விடயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கோங்க. நான் மூத்து வரைக்கும் பொய் சொல்றது இல்லை, பொய்யே பேச மாட்டேன். அடிச்சாலும், பேசினாலும், உதைச்சாலும், விரட்டினாலும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நபியோட வாழ்க்கையில அவர் இருந்த அழகான பண்பு அது. பொய் பேச மாட்டாங்க. இன்னொரு பேர் இருந்துச்சு, அது அமீன், நம்பிக்கையா. அவ்வளவு நம்பிக்கை. யகூதிகள் கூட, விரோதிகள் கூட, நபியோட கோபக்காரர்கள் கூட அமானித பொருட்களை நபியோட கையில கொடுக்க அளவுக்கு நாணயம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவங்க. எல்லாருக்கும் தெரியும், ஏமாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பயம், ஒருத்தட்ட ஒரு சாமானை கொடுக்கறதுக்கு, இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு பயம். இவர் எடுத்துட்டு வாரோ, அவர் அப்படியே ஒழிச்சிட்டு வாரோ, பயம். செருப்பை கலட்டி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வர பயம். என்னம்மா விட்டு பாக்குறீங்க, எல்லாத்தோட ஒழிச்சிட்டு வாங்களோ தெரியாது, பயமாயிக்குது செருப்பை. அவ்வளவுக்கு பயம் நம்மட. ஆனா சொல்றோம், என்ன பொக்க, என்ன நெருங்கின நம்ப, என்ன கூட்டாளி, ஆனா பயம். நம்பிக்கை கிடையாது எங்கள்கிட்ட. பொய் சொல்றது வாழ்க்கையில் அது இன்பமாகிட்டு எங்களுக்கு. உண்மையைத்தான் செஞ்சுட்டு வந்திருப்போம், வந்து பொய்யை சொல்லுவோம். அதனால அன்பார்ந்த மாணவர்களே, எதிர்கால இந்த ஊருடைய தலைவர்களே, உங்களுக்கு இறக்கம் அன்பா கேட்கிறேன், வாழ்க்கையில பொய் பேசவாங்க, பொய் பேசவான. பொய்க்கு உண்மைக்கு வேண்டாம், ஒரு அடி ஒரு நோவு இருக்கும், ஆனா அது நிரந்தரமாக இருக்கும். பொய்யை சொல்லி சமாளிச்சு வளைச்சிட்டு பேய்த்துலேரும், ஆனா நாங்க மாட்டிக்கொள்வோம். அதனால அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நபியோட இந்த வாழ்க்கையில இந்த நல்ல நாள்ல நபியை பத்தி எவ்வளவு புகழ் பேசுறோம். நீங்களோட எல்லா பேச்சுக்களும் அந்த நபியை பத்தி தான். அந்த நபியோட வாழ்க்கையை பேசுற நாங்க வெறும் பேச்சோட நின்றக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேச்சாற்றல் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, வெறும் பேச்சோட சரி, வாழ்க்கையில இல்லை. அவனோட வாழ்க்கையில இருக்காது. அவனோட ஆற்றலை காட்டுறதுக்காக வேண்டி அதிரடியாக பேசுறாங்க. வாழ்க்கையை தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை. நபி 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 நபின்னு பேசுறோம், நபியில எதுவுமே இல்லை. அதனால ஒரு விஷயத்தை சரி எங்களை சின்ன வாழ்க்கையில நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். சொன்ன மாதிரி நபியில ஒரு பகுதி இருக்குது, அது அப்படியே கண்ணீர் சிந்த வைக்கும் தருணங்கள். நான் சொன்னது மாதிரி திரும்ப அப்படியே அவனோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், திருமண வயது வருகிறது, திருமணம் முடிச்ச பெண்ணை பாருங்க. அதுல இருந்து பாருங்க ஸல்லல்லாஹு வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்திலே சுபஹானல்லாஹ் அதிகமான பிள்ளைகள் நபியில மௌத்தாகிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைகள் கிட்டத்தட்ட 3 பேர் யாருமே நபியோட இருக்கல. சின்ன வயசுல மௌத்து. சாதாரணமா சொல்லிட்டோம் நாங்க நபியில 3 பிள்ளை மௌத்து. தாய்மார்களுக்கு விளங்கும் ஒரு பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொத்தி பொத்தி 10 மாதமாக தனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை இன்பங்களை விட்டுட்டு பிள்ளை வளர்றதுக்காக வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கைக்காக தியாகம் செஞ்சு அதே நிலவையில பிறந்து அடுத்த கணம் ஒரு பிள்ளை மௌத்தாகிறதாக இருந்தா அது 1 மேல் 2 3 சொன்னா யாரால் தாங்க?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆண்கள பிள்ளைகள் அப்படியே மௌத்தாங்க. அது பின்னால திருமண வாழ்க்கையில பார்க்கிறோம் 2 புள்ள தனது திருமணம் முடிச்சு கொண்ட 2 மகள்மார்கள் ஒரே நேரத்துல விதவையாக நம்மிட வீட்டுக்கு வர. தாய்மார்களே கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு பாருங்க. திருமணத்துக்காக எவ்வளவு செலவழித்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய கரை சேர்த்து அந்த புள்ள திரும்பவும் விதவையாக வாருன்றது வாழ்க்கையில தாங்கிக் கொள்ள முடியாத தருணம். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். பல விடயங்கள் கண்ணுக்கு முன்னால தன்னுடைய பிள்ளைகள் மௌத்தாகிறார். ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் நபியோட மௌத்துக்கு பின்னால பாத்திமா நினைக்கிறேன், பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மற்ற அத்தனை பேர் அதுக்கு முன்னாலே மௌத்து. 2 பெண்கள் விதவையாக வீட்டுல. யோசிச்சு பாருங்க எத்தனை கஷ்டம். அதுக்கும் மேலான ஒன்றுதான் சுப்ஹானல்லாஹ், தன்னை சொந்த வீட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு நாடு கடத்துறத போல ஒரு சோதனை உலகத்துல வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், எல்லாரும் செய்தி பார்த்திருப்பீங்க, சொந்த அதாவது அரசாங்க வீட்டில இருந்து போறதுக்கே எங்கட முன்னால ஜனாதிபதி பெரும் சிரமத்தோட கவலையோட போறதா இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் பிறந்து வளர்ந்த காபான்னு சொன்னது நபி விளையாடின இடம். அதுல இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க, அவங்களோட எதுவுமே எடுக்கக்கூடாது, அத்தனையும் விட்டுட்டு போகணும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்டா, நாங்க குடியிருக்கக்கூடிய வீட்டுல எல்லாம் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு தருணத்துல அது எங்கட வீடு இல்லைன்னு சொல்லப்பட்டு எங்களை விரட்டப்பட்டா நம்மளோட நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி அந்த கவலையை மதீனாவுல பிரித்தும் என்னுடைய ஊராக்கள் என்ன விரட்டிட்டாங்களேன்னு கவலைப்பட்டான். நபியோட வாழ்க்கையில இன்னொரு பகுதி, அது உண்மையிலே கண்ணீருக்குரிய பகுதி. தாயுடைய சம்பவம் அங்க போன சீதவிகளுக்கு விளங்கும். எவ்வளவு கஷ்டம். உலகத்துல தான் சோதிக்க சாதிக்க தாங்க முடியாத அத்தனை அதாவது துன்பங்களை சகித்துக் கொண்டவர்கள்டா அது எங்களோட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா பாருங்க, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறார்கள் ஒரு 4-5 பேர் எனக்கு கல்லால் அடிக்க தேவையில்லை, சொல்லாத 2 வார்த்தை சொன்னா நான் இந்த இடத்துல இருந்து போற டைம் எவ்வளவு கூடி குறுகி போவேன். காத்துபுல் அன்பியா, உலகத்துக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அந்த தாயிஃபுக்கு போறாங்க, முழு மக்களுமே ஒன்று சேர்த்து உங்களையா நபியா அனுப்பினேன், வேற ஆளுக்கு கிடைக்கலையா. உதாரணத்துக்கு இந்த சேர்ந்த கேட்டா பயானுக்கு வேற ஒருத்தருமே அவனுக்கு கிடைக்கல, இவரையா கூட்டு வந்தீங்க. அந்த வார்த்தை எனக்கு கேட்டா எவ்வளவு கவலையாக இருக்கும். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. போறாங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, உங்களையா நபியா அனுப்பின, வேற யாரும் கிடைக்கலையா. இன்னொருத்தர் சொன்னாரு, உங்களோட பேச விருப்பம் இல்லை, போங்க எங்கட வார்த்தையில சொல்றேன். அதுவும் இல்லாம பிள்ளைகிட்ட கையில கல்லுகளை கொடுத்து சொன்னாங்க, வார மனிதனுக்கு கல்லால் அடிங்க. சுப்ஹானல்லாஹ், நான் ஒரு ஹனீஃபா பாட்டு போகும் தாயிஃப் நகரத்து வீதியிலே சொல்லக்கிட்ட கண்ணால கண்ணீர் வடி. யோசிச்சு பாருங்க, அந்த நபி எவ்வளவு கேவலப்பட்டிருப்பார். சிறார்களே யோசிச்சு பாருங்க கொஞ்சம், எப்படி எங்க அன்பான நபி எப்படி ரத்தம் வடியுது சொல்றாங்க. கல் அடிச்சு ரத்தம் வார சின்ன பிள்ளையோட கல் அடிச்சதுக்கு ஒரு கல்லோட ரத்தம் வராது. ஒரே இடத்துல சில சரித்திர நூலாசிரியர் எழுதுறாங்க, ஒரே இடத்துல 7 கற்கள் பட்டா தானா அந்த ரத்தம் வடிகிற அளவுக்கு வரும். அப்ப எத்தனை கற்கள் பட்டி சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்கிறாரு, யார சொல்லல, நாங்க அடிச்சோம், உங்களுக்கு ஓடை இருந்துச்சு. நான் ஓடை எத்தனைத்தேன், என்னால முடியல, நான் போட்டிருந்த இந்த பாதனையில் என்னுடைய ரத்தம் இருந்ததால ஓடை எத்தனைக்கும் போதெல்லாம் நான் விழுகிறதுக்குரிய நிலைமையில வந்துட்டேன், அதனால என்னால ஓட முடியும். எந்த அளவுக்குண்டா ஒத்துபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய விரோதி கூட நபியின் இந்த நிலைமையை பார்த்து அவன் தோட்டத்தில் இருந்த ஒரு யகூதி அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மனிதன் பாவம் அப்பா, அவரை கூப்பிட்டு வந்து ஏதாவது கொடுங்க. தாய்ப்புக்கு போன முதலாவது பார்ப்போம் அந்த தோட்டத்தை தான். அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நபியின் நிலைமையை பார்த்து அந்த தோட்டத்தில் இருந்த திராட்சை பழங்களை பிச்சு கொடுத்து கொஞ்சம் உயிரை ஏன் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு கொடுத்தவர். முழு மக்களுடைய ஹிதாயத்துக்காக வந்தாங்க. ஆனா கடைசியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அந்த அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இது எங்கட நபி அவ்வளவான எங்கட மாப்ப ஒருத்தர் கல்லால் அடிச்சாலும் அதை சொல்லாம அப்படி இருந்தா எங்களுக்கு எவ்வளவு கோவம், எவ்வளவு ஆதங்கம் கொண்டு வரும் எங்களுக்கு எங்கட மாப்பாக்கு. ஆனா சுப்ஹானல்லாஹ் அப்படி கேட்கிறதுக்கும் அவங்களுக்கு யாரும் இருக்கலையே. அதனால அன்பார்ந்த மாணவர்களே, எதிர்கால இந்த ஊருடைய நாட்டுடைய பிரஜைகளே அல்லது தலைவர்களே, இன்ஷா அல்லாஹ் அவங்களை கபூல் செய்யணும் அத்தனை பேரே. அப்ப நாங்க எங்கட இந்த நபியுடைய பிறந்த ஜனன தினத்துல இதைத்தான் நாங்க கொண்டு வரோம். வெறும் பேசலும் மாஷா அல்லாஹ் வருஷம் வருது, நாங்க அதிரடியாக பேசலும். இந்த பேசினதுல இருந்து எங்கட வாழ்க்கையில நாங்க எதை எடுத்துக்கொள்றோம், ஒவ்வொரு வருஷம் எத்தனை வருடங்களை கழிஞ்சிக்கிறோம், எதை எங்கட வாழ்க்கையில எடுத்திருக்கிறோம். தாய்மார்களை கொஞ்சம் சிந்திப்போம். நாங்க இன்னைக்கு எங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் எத்தனை நபியுடைய ஜனன தினம் கொண்டாடப்படுது, எதை எங்கட வாழ்க்கையில நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எனவே இது மாஷா அல்லாஹ் நபியை புகழ்றதோடு மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை அதை எங்கட ஒரு முன்னுதாரணமா
அது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையணும். மாஷா அல்லாஹ் கேட்கக்கூடிய அத்தனை பயான்களும் இன்னைக்கும் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு பயான்களையும் இந்த மாதம் முழுமையாக நபியுடைய சீரா, அந்த நபியுடைய அழகு எப்படி, நபியுடைய வர்ணனை சுப்ஹானல்லாஹ், அந்த நபியை போல அதான் இன்னைக்கு நான் ஒன்று பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ் அத்தனை நபிமாருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை முஜிசாக்களும் அத்தனை சிறப்புக்கும் இந்த ஹாத்தமுல் அன்பியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அத்தனையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஆனா சீதனா எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அத்தனையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். முஜிசாக்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எடுத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடலைத்தான் பணத்தை கொடுத்தார். எங்களோட நபி கையை காட்டினாங்க, சந்திரனை பிளந்துச்சு. சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிசயங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அதாவது பீரிட்டு நீர் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால். யாரெல்லாம் உம்ராவுக்கு போனீங்களோ ஹஜ்ஜுக்கு போனீங்களோ இந்த ஹுதைபியா இடப்படிக்கைக்கு கொஞ்சம் முன்னால பாப்பீங்க, ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு இடையான தண்ணி வந்து கிட்டத்தட்ட 1200 பேருக்கும் அதிகமானவங்க. ஒன்றுல இன்னொன்றுல 400, இன்னொன்று 800, இன்னொன்று 600 பேர் தன்னை 2 கைகளாலும் இடைக்காலம் வந்து தண்ணியை குடிச்சாங்க. எவ்வளவு பெரிய முஜிசா! அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி வழங்கப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த விசேஷமான ஒன்றுதான் சுப்ஹானல்லாஹ் இறந்து போன மனிதனை உயிர்ப்பிப்பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட மிக சிறந்த மூஜிசா தான் இறந்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை மூஜிசாக்களையும் தன்வகத்தை எடுத்துக்கொண்டவங்க தான் ஹாத்தமுல் அன்பியா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எங்களுக்கு ஒரு நபியாக கிடைச்சிருக்கிறது. நானும் நீங்களும் செய்த பாக்கியம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா புரிஞ்சிக் கொண்ட பெரிய சந்தர்ப்பம். யார் கேட்ட துஆவோ அல்லாஹ் அலம். அந்த நபிக்கு ஒரு உம்மாவாக நாங்கள் வந்திருக்கிறது, அந்த நபியுடைய உம்மத்தில நாங்களும் பிறந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் பெரிய புண்ணியம். எத்தனை நபிமார்கள் ஆசை வைத்திருந்தார்கள், என்ன இந்த உம்மத்துக்கு நபியாக வரணும்? இல்ல, சில நபிமார்கள் ஆசை வைத்தாங்க, இந்த நபியுடைய உம்மத்தில நானும் ஒருத்தனாக இருக்கணும். நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, நீண்ட பேசிருந்தா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாஷா அல்லாஹ் விதிய பேசிரும். அந்த அளவுக்கு நபியுடைய சிறப்புகள், குணங்கள், அகலாக்குகள், பண்பாடுகள் நிறைய இருக்குது. ஆனா என்ன தெரியுமா வேணும்? பேசக்கூடிய விடயத்துல ஒரு விடயத்தையே எங்களோட வாழ்க்கையில நாங்க பின்பற்ற பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யஸ்தமிஊன. சிறந்த மனிதர்களை பற்றி சொல்லும் போதோ அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? அவங்க பேசக்கூடிய விடயங்களை செவி தாய்த்து கேட்பது மாத்திரமல்ல, ஃபயத்தபிஊன மா அஹ்ஸன. அதுல சொல்லக்கூடிய நல்ல விடயங்களை வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அன்பார்ந்த தாய்மார்களே, எதிர்கால சிறார்களே, இந்த ஊருடைய தலைவர்களே, சொல்லப்பட்ட விடயத்தில் ஏதோ ஒன்று எங்களோட வாழ்க்கையில சிறந்ததாக இருக்கும். குறிப்பாக நான் அன்றைக்கு பாடசாலைக்கு சொன்ன விடயம் தான், எங்களை இந்த மாணவர்கள்ட்ட வர வேண்டிய அழகான தன்மை தான் நல்ல பேச்சுவார்த்தை. இன்னைக்கு உம்மாவை பேசுற முறையும் தான், எங்களோட சகோதரர்களை பேசுற முறையும் தான், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த வாடா போடான பேச்சு சுப்ஹானல்லாஹ் அது மாறணும். நான் முதலாவது இந்த பேச்சு வழக்கு மாற்றணும். சிறந்த முறையில கொஞ்சம் வாங்க, ஒரு அழகான மரியாதையான பேச்சா. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் விட்டு தவறு. என் வீட்டுல நான் வாடான்னு கூப்பிட்டா அதே நிலைமை தான் என் பிள்ளையும் பின்பற்றக்கூடும். ஏண்டா எந்த பிள்ளையுடைய சிறந்த பல்கலைக்கழகம் அது தாயுடைய மணி. அது முழு உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். தாய் எப்படியோ இன்ஷா அல்லாஹ் அதே முறைதான். அதாவது பிள்ளைகள், நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விடயம், நீங்க ஒவ்வொரு முன்னோர்களையும் எடுத்து பாருங்க. இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், அஹ்மது பின் மாலிக்காக இருக்கலாம், அவனோட வளர்ப்புக்கு சிறந்தது அவனோட தாய்கள். அந்த தாய்மாருடைய மடி சிறந்ததாக இருந்துச்சு, அவங்க சிறந்தவர்களாக ஆகியிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மிக சிறந்த கிதாப் அல்-உம்மு, உம்மாவை பற்றி தான் எழுதிக்கிறான், உம்முண்டே பேர் வச்சிருக்கிறான். அஹ்மது பின் ஹம்பல் அப்படி. அதுக்கு அடுத்த பக்கமாக நீங்க பாருங்க, நான் குழமையாக பேசக்கூடிய விடயம் தோமஸ் அல்வா எடிசன், மார்க்கோனி, இவங்களோட வரலாறை எடுத்து பாருங்க. ஊந்து சக்தியாக இருந்தவர்களுடைய தாய்மார். எனவே அன்புள்ள கொண்ட தாய்மார்களே, உங்கள்கிட்ட நான் அன்பாக கேட்கிறது, எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் வீட்டுல நல்லதாக இருந்தால் எங்களை பின்பற்றி வாழக்கூடிய, எங்களோட ரோல் மாடலாக எங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த சிறார்களும் நிச்சயம் தலை சிறந்தவர்களாக ஆகுவார். ஏந்த பிள்ளையுடைய லட்சியத்தை விட நான் ஏந்த பிள்ளை என்ன லட்சியமாக வரணும் என்று நான் லட்சியம் வைக்கிறேனோ இன்ஷா அல்லாஹ் அதுவாகத்தான் அந்த பிள்ளை வரும். நீங்க உங்களோட ஆசை என்னுடைய பிள்ளை ஒரு டாக்டராக, ஒரு என்ஜினியராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு பட்டதாரியாக வரணும் என்று உங்களோட உள்ளத்தில் இருந்து ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அதுதான் உங்களோட பிள்ளையுடைய செயற்பாடாக இருக்கும். எனவே தமிழ்லையும் சொல்லுவாங்க, அதாவது நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அது மாதிரி நிச்சயமாக நாங்க எதுவாக எங்களோட பிள்ளைகளை நினைக்கிறோமோ நிச்சயமாக அதுவாகத்தான் அவர்கள் மாறுவார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, எமது சிறார்களுடைய எதிர்கால நிச்சயம் எங்களோட கையில் இருக்குது. எனவே சிறந்த பண்பு
பண்பாடுகளை கற்றுக் கொடுப்போம், அழகான முறையில பேச கற்றுக் கொடுப்போம். இதுதான் இந்த ஊருடைய மிக தேவையான விடயமாக இருக்குது. எனவே இந்த சிறார்கள்ட்ட இறக்கமாக சொல்றேன், நீங்க உங்களோட பேச்சுக்களை மாற்றுங்க. இந்த வாடா போடாண்ட விடயங்களை விட்டு கொஞ்சம் குறைச்சி வாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு ஒரு முறைக்காக வருவோமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் என்னோட பேச்சு வழக்கம் மாறும். சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிய ஒரு பங்கும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறந்த நேரத்தை தந்ததுக்கு முதற்கண் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த ஏற்பாடு செய்த ஆசிரியர் இர்ஷாட் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவதோட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் சிறப்பாக்கி ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب رحمن يا الله كرفي على شنقي على رحمن أنفعنا يا الله. சிறப்பான ஒரு நல்ல மாதத்துல சிறந்த ஒரு நல்ல நாள்ல சிறந்த நல்ல நேரத்துல யா அல்லாஹ் பக்கம் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த அன்பான தாய்தந்திர பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த பலஸ்தீன் நாட்டு மக்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் அதே போன்று இந்த இடத்துல எந்த நோக்கத்துக்காக இந்த சிறார் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ யா அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையை வரக்கஷ்ட யா அல்லாஹ் இவருடைய எதிர்காலத்தை சிறப்பாக யா அல்லாஹ் இவர்கள் ஆளுமை உள்ள சிறந்த பிள்ளைகளாக ஆக்கியிருப்பாயாக. யா அல்லாஹ் இவர்களை சிறந்த டாக்டர்களாக இன்ஜினியர்களாக சிறந்த பட்டதாரிகளாக இவர்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பெற்றோருக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆக்கி வை. யா அல்லாஹ் இவர்களுக்கு சிறந்த மரண சட்டத்தை கொடுத்து யா அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகள உள்ளத்திலையும் கொண்ட குர்ஆனை பதிய வச்சியா அல்லாஹ், கொண்ட குர்ஆனை பதிய வச்சியா அல்லாஹ், குர்ஆனை பதிய வச்சியா அல்லாஹ் சிறந்த ஆளுமை உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இவர்களை புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் தனது பெற்றோர்களையும் நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய எதிர்கால நிச்சயங்களையும் யா அல்லாஹ் நீ ஹலாலான முறையில் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கைகளுக்கு யா அல்லாஹ் என்னென்ன லட்சியங்களோட தன் பிள்ளைகளுக்காக பாடுபடுகிறார்களோ யா அல்லாஹ் அந்த லட்சியங்களை நீ சிறப்பான முறையில் நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வை யா அல்லாஹ். சிறந்த யா அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தோட வாழக்கூடிய சிறந்த பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆக்கி வருவாயாக. யா அல்லாஹ் இந்த வீட்டுக்கு வரக்க செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خير. இங்கே ஒரு அற்புதமான முறையில் உங்களுக்கு விடயங்களை குறிப்பிட்டார். அதாவது பெருமதி வாய்ந்த ஒரு நேரமாக இருந்தது. எங்கள் சால பிள்ளைகளுக்கும் துவா செய்தார். இல்லை நீங்கள் அதுக்கு ஆமீன் சொன்னால் தெரியா என்று கேட்டால் சிறத் உங்கள்கிட்ட கேட்டது. அதாவது சிறத் அல்லாட்ட வேண்டின்றது உங்களிலே வைத்தியர்கள் அதில் நோயர்கள் இதே நேரம் பட்டதாரிகள் ஆகவில்லை. இல்லை நீங்கள் இங்கே வந்து சரியா மகன் கவனிங்க, பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கணும். நான் சொல்றது சரியா? ஆகவே நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு இந்த வழிபரப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவி செய்து கொண்டு செல்வார். எமது வாழ்க்கைக்கு தேவையான பல முன்மாதிரிகளை கட்டம் கட்டமாக கூறி சென்ற ஹஜரத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த ஜஸாக்கு அல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய குணங்களை போற்றியும் அவர்களுக்கான அன்பை வெளிப்படுத்தவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை போற்றும் இனிய ஒரு பேச்சை வழங்க வருகிறார் மாணவி ஜுல்பா ஷிஹா. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் நபிகள் நாயகம்
நன்றிகள். அடுத்ததாக நபியின் அன்பை பற்றி ஒரு சிறந்த பாடலை பாட வருகிறார் மாணவி இக்ரா இர்ஷாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் போதனைகளையும் நமக்கு பின்பற்றத்தக்க அழகிய முன்மாதிரிகளையும் நம் இதயங்களை தெளிவூட்டும் சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்த வருகிறார் சகோதரி இஸ்லாமிகா. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் இஸ்ரா.
நன்றிகள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு சில வரிகளை எடுத்து கூறி ஒரு பேச்சொன்றை நிகழ்த்த வருகிறார் ஜைனா அஷ்ரப். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பிராயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அல்-மக்காவை குறைஷி காபிரன் பனு ஹாஜிமம் அம்சத்தில் பிறந்தார்கள். நபி அவர்களின் தாயார் பெயர் ஆமினா, தகப்பனார் அப்துல்லா ஆவார். நபி அவர்களின் செவிலித்தாய் அன்னை அலி ஆவர். நபி அவர்களின் பிறக்க முன் தந்தையை இழந்தார்கள். நபி அவர்களுக்கு 6 தாயார் தாயாரின் வஃபாத்திற்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பராமரித்து வந்தார்கள். 8 வயதிற்கும் போதே பாட்டனாரும் வஃபாத்தாகினார். நபி அவர்களுடைய தாயார் பாட்டனார் மரணமடைந்த பிறகு அவர்களது தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் ஆவார்கள் பராமரித்தார்கள். நபி அவர்களின் எப்போதும் உண்மை பேசியதாகவும் நம்பிக்கையாகவும் பிறருக்கு உதவியக்கூடியவராகவும் மிகச்சிறந்த நற்பண்புகளை கொண்டவராகவும் இருந்தார்கள். அழகாக ஒரு பேச்சை நிகழ்த்தி சென்ற சகோதரிக்கு நன்றிகள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி ஒரு கவியை அழகான முறையில் கூற வருகிறார் பரீரா ருஷா. மாணவியே, இது உங்களுக்கான வாய்ப்பு. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு மேலும் தெளிவூட்ட ஒரு பேச்சொன்றை நிகழ்த்த வருகிறார் முஹம்மது இல்லாஸ். குறிப்பிடப்பட்ட 4 மாதங்களில் முஹர்ரம் ஒன்றாகும். முஹர்ரம் இறைவத்து சூரா நோன்பு வைத்தால் உன்னத்தாகும். மாணவனுக்கு அடுத்ததாக இன்னொரு பேச்சை நிகழ்த்த வருகிறார் ஷகீப் சஃப்ரா. மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே நான் சுத்தம் என்ற தலைப்பில்
சகோதரனுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரமான ஹதீஸிலிருந்து எமக்கு சில வசனங்களை எடுத்து கூற வருகிறார் மாணவி சல்ஹா யுஸ்ரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. சுத்தம் ஈமானின் பாதியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال. நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை கற்றுக் கொடுப்பவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திர்மிதி. வஸ்ஸலாம். சில ஹதீஸ்களை எடுத்து கூறிய மாணவி சல்ஹா யுஸ்ரிக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை பற்றியும் போதனைகளை பற்றியும் நற்பண்புகளை பற்றியும் ஒரு பேச்சை உரையாற்ற வருகிறார் ஹயா மரியம் இஸ்மி. அவர்களின் போதனைகளை எடுத்து கூறிய சகோதரிக்கு நன்றிகள். அடுத்ததாக இன்னும் ஒரு பேச்சை உரையாற்றுவதற்காக நாம் மாணவர் உமர் பாரிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்லவர்
சிறப்பாக ஒரு பேச்சை நிகழ்த்தி சென்ற மாணவருக்கு நன்றிகள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை பற்றி ஒரு கவிதை கூற வருகிறார் அம்ஹர் ரில்வான். Bismillahirrahmanirrahim. Hayyataruku arkorayai annan nabiyan nayanama ajrattamina manimayittil akkamamunya naranile Nabiul awwal maananil Nabiul awwal maananil அன்பின் உருவாய் அவர் இருந்தார். உன்னை உன்னில் இருந்தின்றார். அஸ்தானிக் என்றும் புகழ் பெற்றார். அல் அமீன் என்றும் பெயர் பெற்றார். அறியாமை இருள் அகற்றிட்டேன். அழகாய் நேர்வழி காட்டிட்டேன். வறுமை உணர்ந்து வாழ்ந்து நின்றார். ஒரு சிறந்த கவிதையை ஏற்றி சென்ற மாணவனுக்கு நன்றிகள். எம் இதயங்களின் ஒளியாகவும் இருள் சூழ்ந்த உலகுக்கு வெளிச்சமாகவும் மனித குலத்திற்கு தலை சிறந்த வழிகாட்டியாகவும் வந்த நபிகள் நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு பேச்சை நிகழ்த்த வருகிறார் மாணவி சல்ஹா ரிக்ஸா.
நமக்காக ஒரு சிறந்த ஒரு பேச்சை இயக்கிச் சென்ற மாணவிக்கு நன்றிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வும் போதனைகளும் நமக்கு பின்பற்றத்தக்க அழகிய முன்மாதிரிகளாக உள்ளன. இப்போது நம் இதயங்களை தெளிவூட்டும் சிறப்பான ஒரு பாடலை பாட வருகிறார் மாணவி ஆயிஷா ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது எமக்கு இன்னும் சில ஹதீஸ்களை எடுத்து கூற வருகிறார் மாணவன் முகமது அல்தா. ஹதீஸை கூறிச் சென்ற மாணவனுக்கு நன்றிகள். பிள்ளைகளுக்கு கவனிக்கணும். இதில் பாருங்க, என்னோட பிள்ளை இப்போ சில பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற, சில பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிற, இப்படி ஒவ்வொரு நிலைமையில நீங்கிக்கிற. சரியா? எதை செஞ்சாலும் உங்களோட விஷயம் என்ன ஆகிக்கணும், இங்கே நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் கால் தாழ்த்தணும். இல்லைங்களா? மான் இப்போ நேற்று ஒரு சார் ஒன்று எங்களோட ஸ்கூலில் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து எங்களோட ஸ்கூலில் 26 வருஷம் படிப்பிக்கிறார். ஷகீர் ரைட். கவனிக்கணும். நான் சொல்லிக்கிறதானே, நீங்கள் வகுப்பறையில் படிக்கிறப்போ தொழுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி, அது மாதிரி ஜும்மா பேசிட்டு யாராவது பேசுறதா? ஜும்மா மகான் தம்பி, ஜும்மா பேசி யாராவது பேசுறதா? இல்லை தானே? நான் என்ன சொல்லிக்கிறேன்,
படிக்கிற போது ஆசிரியர் படிப்பிக்கிற போது நாங்க எப்படி இருக்கணும்? தக்பீர் கட்டின மாதிரி இருக்கணும். அப்படிதானே சகீப்? அப்படிதானே? நான் அப்படி சொல்லிக்கிறேன், தக்பீர் கட்டின மாதிரி இருக்கணும் சொல்லி விளைனா. ஆவே எங்களை சிவர் சொல்லுறாரு என்னன்னு கேட்டால், அவங்க அவங்களுக்கு தெரியும் ஈமான் இல்லாத ஆட்கள் அப்படிதானே. என்றாலும் அவங்க சொல்றாரு, பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் ஒரு இடத்துல எப்படி உட்காரன்னு சொல்லி அந்த இடத்துல அமைதியா மிச்ச நேரம் இருந்து கொண்டிருக்கிற முறைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னா சரியானு சொல்லி. உண்மைதானேனா பதில்? ஒரு இடத்துல எவ்வளவு நேரம் நிற்கணும்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன என்ன அருள் பண்ணிக்கிறேன் சரியா? ரைட் மான். எங்கட பிள்ளைகள்ல வேறு யாராவது இரு நிகழ்ச்சிகளுக்கு தயாரா வந்திருக்கிறதா? யார்ட நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி தயாரா வந்திருக்கிறா? யாரு விருப்பம்? யாருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கிற முன்வைக்கிறதுக்கிறா? ரைட். நாங்கள் தற்பொழுது சில சந்தர்ப்பம் நான் கூறினேன் 2 நிகழ்ச்சிக்கு தயாராக வருமாறு. ஆவே சில பிள்ளைகள் 2 நிகழ்ச்சிக்கு தயாராக வந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நேரம் வந்து 7 மணி, தற்பொழுது நேரம் 6:25. ஆவே 2 நிகழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே நாங்கள் இஸ்திகாரை அழைக்கின்றோம் அவருடைய இந்த மாதிரி நிகழ்ச்சியை மேலேற்றுவதற்காக. இஸ்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிகழ்ச்சி நிரல போட்டோம் எவ்வாறு என்றால் 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அப்படித்தானே? சரி, அதில் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் பார்த்து வாசிக்கிற மாதிரி முறையில் தான் பிள்ளைகள் இருந்து அப்படித்தானே? பார்த்து வாசிக்கிறது உங்களோட திறமையை காட்டுறதில்லை. யாரு எந்தவித தாளும் பார்க்காமல் வாய்ப்பாடத்தில் சொன்னதோ அந்த பிள்ளைகள் தான் ஓரளவு படிச்சுக்கணும். அடுத்த பிள்ளைகள் அடுத்த முறை நீங்கள் மனநமாக செய்யணும். விளையினா பிள்ளைகள் விளையினா ஆவே இந்த உமர் பாஜில் சரியா இனங்கண்டிக்கிறேன். ரைட். நான் வளமையாக சொல்லி கொண்டிருக்கிறேன்னு கேட்டால் இந்த இடத்தால ஆட்கள் போகிறவாறு சரியா பள்ளி போகிற நீங்கள் கிளாஸுகளுக்கு வந்த நேரம் இன்னைக்கு சத்தம் போடக்கூடாது. விளையினா சத்தம் போட சத்தம் போட்டால் பக்கத்தில் இருக்கிறாங்க பத்துவா பண்ணுவாங்க. என்ன சின்ன பிள்ளைகள் அந்த வீட்டில் இருக்கிற மாத கணக்கு பிள்ளைகள் இந்த பிள்ளைக்கு தூங்கிடலாம். அதே நேரம் அந்த வீட்டில் நோயாளி முடியும் வயதான நடத்திக்குது அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு வேண்டாம். அவங்களெல்லாம் கரைச்சல்காரன்னு சொல்லி அப்படி என்ன எங்களுக்கு பத்துவா போடும். அப்படி தானே எங்களை அந்த மைக்கசடாக போயிடுது. இல்லைனா ஏன் நாங்கள் கூடுதலாக சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பூ பெண்ணோட வாயால் இந்த மாதிரி சும்மாவே இருக்குன்னு சத்தம் பண்ணி என்னால் மைக்க போட்டால் எப்படி எழுதி கடையில் 2 மைக்கு வச்சுட்டா போய் அது பிறகு 2 எடுத்த செஞ்சு பண்ணுவார். சரி
பிள்ளைகள் உங்களுக்கு வந்து நான் நினைக்கிற எங்களோட பிள்ளைகள் எங்களோட இந்த வகுப்புக்கு வர சந்தோஷம். ஏன்னு கேட்டால் நானும் பிள்ளைகளை வகுப்பு கிடைக்கிறது, உதாரணம் கேம்பிரிட்ஜு போகிறது, அதனால வேறு இடங்களுக்கு போகிறது. அந்த போகிற நேரம் ஒரு சில நேரம் சொல்லுவா, என்ன சரி சொல்லுவா, கொண்டா சரி சொல்லுவேன், நேரம் சொல்லுவேன். ஆனால் விரும்பி போகிற கிளாஸஸ் நீக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த கிளாஸை வச்சுக்கிற பிள்ளைகளுக்கு விரும்பி வாரத்துக்கு ஏன்னால் எங்களுக்கு பிள்ளைகளை படிப்புறது பல முறையில் நீக்கிறது. இப்போ நானும் ஒரு 25 வருஷமாக இந்த டீச்சிங் ஃபீல்டு நீக்கிறது. அப்போ நான் யோசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி கொடுத்தால் பிள்ளை சரி வரணும். இப்போ வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட உண்மை மாதிரி இந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தும் நிற்கலாம். பிள்ளைகள்லாம் சும்மா அந்த ஸ்க்ரீன் வேர்ல்டு தான் நீக்கிறது. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு புதுனமான ஒரு கஷ்டமான. நான் நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகள் எப்படி எங்களோட பிள்ளைகள் மட்டும் எல்லா பிள்ளையும் அப்படி மூணு இலங்கையிலும் அப்படிதான், எம்எல்சிலையும் அப்படிதான். இந்த நான் ஸ்டாக் இந்த புதுசாக மீட்டிங் போன நேரம் அவங்களும் வார்த்தை சொல்லுது, அது வந்து ஸ்காலர்ஸ், அதாவது ஸ்கூலுக்கு பாதான பிள்ளை அப்படி இல்லை. ஆக பிள்ளைகளுக்கு நாங்கள் தற்பொழுது கிஃப்ட் கொடுக்க போகிறோம். கிஃப்ட் என்ன, அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு உண்மைக்குன்னு சொன்னால் நான் 30 கிஃப்ட் தான் ரெடியாக்கி வச்சுக்கிறேன். எத்தனை 30 சரியா? இன்னைக்கு 30 பேர் இருந்தால் ஓகே, இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னால் சில பிள்ளைகள் பிரித்து தான் தரவாடா இல்லைங்களா? ஆகவே இது பேரமா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரைட். அப்போ எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிதானே? ரைட். அப்போ நீங்கள் கவனிங்கோ. இப்போ உங்களோட உண்மைமாரை வந்திருக்கிறேன் நாங்கள் அன்றைக்கு உங்களோட உண்மைமாரை உங்களோட திறமையை காட்டணும்னு யோசிச்சதுனே அப்படிதானே? ஏண்டா உம்மா அப்பா மாதிரி யோசிக்கிற தாண்ட புள்ள எப்போ முன்னுக்கு வந்து ஒரு விஷயத்த அல்லது அடுத்தாக சொல்கிற கட்டிக்கார புள்ள நல்ல புள்ளைன்னு சொன்னால் அந்த உம்மா மாதிரி அதை விட சந்தோஷம் வேற எங்கேயும் இல்லை. அது வந்து அவங்களுக்கு 1000ல் நன்மை. நல்ல பிள்ளையில வளர்த்து வச்சுக்கிறது சரியா? உங்களோட திறமைகள் இன்னும் வெளிக்காட்டப்பட வேண்டும் அப்படிதானே? மாறு உங்களோட திறமைகள் இன்னும் வெளிக்காட்டப்பட வேண்டும். எப்படின்னு கேட்டால் நீங்க அந்த பார்த்து வாசிக்கிற முறை வந்து இனி தவிர்க்கணும் இல்லைங்களா? ஒரு கொஞ்சம் விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்காமல் காலொன்னும் பார்க்காமல் ஈக்கிறாக்களை மோத்த பார்த்து பேசப்படவும் வரை நான் சொல்றது இல்லைங்களா? அப்போ அந்த அசரை சொல்லிட்டு போன என்ன விஷயம்? துவா கேட்டேன். என்ன துவா கேட்டது? நாங்கள் எங்களில் ஒரு வழிமுறை கொண்டு வரதுக்கு சில ரகசியங்கள் இருக்குது. என்ன ரகசியம்? நாங்கள் இப்போ யோசிக்கிறோம், அடே அவர் டாக்டரு, அட வாப்ப என்ன செய்யுது, என்ன உதாரணத்துக்கு என்ன சரி கூலி வேலை செய்கிறேன் என்று யோசிக்கலாம். ஆனால் டாக்டர் மகான் டாக்டர். உதாரணத்துக்கு போன சீசன் ஸ்காலர்ஷிப்பில் ரிசல்ட்ஸ் வந்த உடனே சில பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் போதாண்டி இல்லையான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் அந்த என்ன ரிசல்ட் போதாண்டி இல்லை. ஆனால் ஒருத்தர் போட்டிக்கிறேன் என்ன தெரிஞ்சது, நான் ஹரிகோடியில் படிப்பிக்கிற நேரம் ஒரு பொடியன் எங்களோட இக்கரோட உம்மாட போட்டுக்கிட்டு தான் வளர்ந்தது. அவன் தான் போட்டிக்கிற ஸ்டேட்டஸ். நானும் முந்த நாள் எங்கள் ஸ்கூலில் ஒரு புள்ள ஸ்பீச் ஒன்று பேசுகிற நேரம் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த இதை காட்டினேன். அதுக்கப்புறம் நான் என்ன தூய ஏக்க மகே கோல் ஏக்கி அப்படியே நான் அந்த புள்ள அடித்தேன். 150 மார்க்ஸ். ஆனால் ஸ்கூல் இப்போ டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆகிடும், ஒரிஜினல் கன்சல்டன்ட் டாக்டர். அப்போ அவர் போட்டிக்கிறேன். அப்போ ஐநா என்ன ராசி எனக்கு என்ன தெரியும், அந்த புள்ள 6ஆம் ஆண்டு இங்கட அவங்க ரோட்டில் மூக்கு வடிய ஷர்ட் பட்டன் போட தெரியாமல் அப்படி சும்மா இதில் யாரும் இல்லை, இதில் இந்த 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 ஏரியாவில் யாரும் இல்லை, அது மாதிரி இந்த ரேஞ்சில் யாரும் இல்லை, அது மாதிரி கோலையான அது மாதிரி ஒன்றுமே தெரியாத மூக்கு வடிச்சு கொண்டு போகிற உள்ள ஒத்தரம் இல்லை. அந்த புள்ள அப்படி வந்தவர் 6ஆம் ஆண்டில் நான் படிப்பிக்கிற நேரம் 6ஆம் ஆண்டில் அவன் நிற்கிறான். நான் என்ன சொன்னேன், லுத்துஃபி டாக்டர் லுத்துஃபியா, நான் சொன்னேன் நீ வந்து அவனுக்கு பயன். நான் சொன்னா நீ தான் பேச்சு போட்டி போகணும், நீ தான் இதை எழுதணும், நீ தான் இதை செய்யணும். அவனுக்கு ஃபஸ்ட்டு பயன். அப்படி அவனை போட்டு ஆட வாப்பா வந்து ஆட வாப்பா குடிபோதைக்கு அடிமைப்பட்டது. உண்மை வந்து பேக் தான் அந்த ப்ரௌன் பேப்பர் பேக் தான் விற்கிறேன். பெரும் கஷ்டத்தில் வாழ்ந்தது. அப்படி தின்ன குடிக்கிறதுக்கு இல்லாமல் முடியும். அப்படி வாழ்ந்ததில்லை. அந்த பொடியன் வகுப்பிடிக்கிறான். நான் சொல்றேன், ஏ மகான் லுத்துவி உனக்கு கேளுப்பா, இங்கே வா, நீ தான் எழுதலாம், நீ தான் பிடிக்கணும், இங்கே வா, அதுக்கு வாழ்ந்திக்கிறேன், அந்த பெட்ரோல்லாம் வந்திக்கிறேன், அந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து எடுக்கணும், எல்லாம் செய்யணும். வேண்டியில் அவர் போட்டு பேச்சு கணிப்பி அதுக்கு எனக்கு விளங்குற அவர் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு ஆற்றில்
ஒரு காம்பீரமா பேசக்கூடிய ஒருத்தரா வந்தார். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டா மார்க்ஸ் வர தொடங்கிது. அதுக்கப்புறம் ஓ லெவல்ல ஒரு 6 எடுத்து ஏ லெவல்ல கெக்குடுகோல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயில மெடிசின் போகணும். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கரோனா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுது. அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ எங்களோட நான் அண்டே போன நேரம் அன்றைக்கு நாங்கள் ஒரு வெடிநண்டு போன நேரம் அப்போ அவன் வந்து எப்படின்னு கேட்டால் அவன் எங்கள் வீட்டுக்கே வருவான். நன்றி கடன் வந்து டீச்சர் எப்படியான் சார் எப்படியான். அப்போ எங்களோட ஒய்ஃப் வந்து அந்த நேரம் பேசி வச்சுக்கிற நேரம் அவன்கிட்ட கேட்டிக்கிறா, ஒரு நாள் உனக்கு நல்ல டீச்சர் யார்கிட்ட அல்லாக்ஸாலன்னு கேட்டிக்கிறேன்.